Greetings to everyone. இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா can எங்க யூஸ் பண்ணுவோம், cannot எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். நம்மளால ஒரு விஷயம் செய்ய முடிஞ்சா can, செய்ய முடியலனா cannot, அவ்வளவுதான். சோ இந்த can and cannot யூசேஜ் நான் ரெண்டு லெவலா பிரிச்சிருக்கேன். ஒன்னு வந்து பேசிக் லெவல் ஆஃப் சென்டென்ஸ், இன்னொன்னு வந்து அட்வான்ஸ் லெவல் ஆஃப் சென்டென்ஸ். முதல்ல பேசிக் லெவல் ஆஃப் சென்டென்ஸ் பார்க்கலாம். I can eat, என்னால சாப்பிட முடியும். I cannot eat, என்னால சாப்பிட முடியாது. I can swim, என்னால நீச்சல் அடிக்க முடியும். I cannot swim, என்னால நீந்த முடியாது. I can ride, என்னால வண்டி ஓட்ட முடியும். I cannot ride, என்னால வண்டி ஓட்ட முடியாது. Now let's move on to the advanced level of sentences. I can advise, என்னால அட்வைஸ் பண்ண முடியும். I can negotiate, என்னால பேச்சுவார்த்தை நடத்த முடியும். I can manage, என்னால சமாளிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இங்கிலீஷ்ல பேசணும் அப்படின்னா எந்தெந்த வார்த்தை எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாதுங்க. நீங்க வந்து இங்கிலீஷ்ல பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு உங்களுக்கு நான் ரெண்டு எக்ஸசைஸ் சொல்லி தரேன். ஒன் இஸ் ஷேடோயிங் பிராக்டிஸ், another one is activity. So first ஷேடோயிங்னா என்னன்னு பார்த்தரலாம். ஷேடோயிங் அப்படின்னா you have to read some passages. நீங்க வந்து தினமும் ஒரு நிமிஷமாவது இங்கிலீஷ்ல வந்து ரீட் பண்ணணும். இப்ப நான் வந்து ரீட் பண்றேன், முடிஞ்சா வந்து ரிப்பீட் பண்ணுங்க. சோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். Mountains may seem massive and eternal. அடுத்த ஆக்டிவிட்டி, உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. அந்த ஆப்ஜெக்ட பத்தி நீங்க ஒரு நிமிஷம் பேசணும். மினிமம் 30 செகண்ட்ஸ் ஆவது பேசணும். நான் எதுக்காக இந்த ஆக்டிவிட்டி பிராக்டிஸ் பண்ண சொல்றேன்னா, பொதுவா இங்கிலீஷ்ல பேசும்போது என் கூட யாருமே பேசுறதுக்கு இல்லை அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். இந்த ஆக்டிவிட்டி நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது உங்க கூட யாருமே பேசுறதுக்கு இல்லை அப்படின்னாலும் உங்களால தனியா இண்டிவிஜுவலா ரொம்ப அழகா வந்து இங்கிலீஷ் வந்து பேசுறதுக்கு பிராக்டிஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா, சோ திஸ் இஸ் அ மார்க்கர். சோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தா இந்த ஆப்ஜெக்ட்னுடைய நேம் என்ன, இதை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணோம். இதனோட அப்பியரன்ஸ் என்ன, இதனுடைய கலர் என்ன அப்படின்னு வந்து ரெண்டாவது சொல்லணும். மூணாவது வந்து இந்த ஆப்ஜெக்ட பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது. சோ இந்த ஆப்ஜெக்ட பத்தி நான் இங்கிலீஷ்ல பேசி காட்டுறேன். சோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். This is a marker. It is cylindrical in shape. The cap is black in color. The rest of the body is white in color. I think it is a black color marker. It is used for writing, especially on the board. When I see the marker, it reminds me of my teacher. ஜஸ்ட் கொஞ்சமா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து பேச ஆரம்பிங்க. ஸோ கண்டிப்பா வந்து உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி டெவலப் ஆகும்.